என்றால் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டின தேவாதி தேவனை துதிக்கலாமா? வழுவாமல் காத்திட்ட தேவனே, வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே, ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவை, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவை. என் மேலும் கண்ணை வைத்து வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையிலே என் உள்ளம் நிறையுதே, உம் அன்பால் நிறையுதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவை, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவை. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16 அதிகாரம் வசனம் 13. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இன்னொரு வேத பகுதி கூட சங்கீதம் 77:7-10. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார்: ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ? வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கும் ஒளிந்து போயிட்டோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் என்று சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனே கர்த்தர் சாமுவேலை அனுப்பி அவன் வீட்டார் எங்கே அவமானப்படுத்தப்பட்டு இருந்தானோ எல்லாரும் முன்பாகவும் அவன் சகோதரர், தாய், பெற்றோர் முன்பாக எழுந்து அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் சாமுவேலை கொண்டு. ஆனால் அபிஷேகம் பண்ணின உடனே தாவீது ராஜாவாக அரியணையிலே அமர்ந்தானா? இல்லவே இல்லை. ஏனென்றால் சவுல் ராஜாவாக இருக்கிறான். அவனுடைய நாட்கள் நிறைவேறின பின்புதான் இந்த தாவீதால் அரியணையில் ஏற முடியும். இப்பொழுது தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்ற செய்தியை கேட்டவுடன் தானே சவுல் அவனை கொல்ல வகை தேடுகிறான். தாவீது இவ்வளவு நாளும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், இப்போ ஊரா தெரிகிறான். எப்பொழுது இந்த கர்த்தர் அவனே ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பின்பு. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் கூட ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பின்பு அவன் ராஜாவாக அரியணை ஏறுகிற நாள் வரைக்கும் காட்டிலும் மலைகளிலும் குகைகளில் ஒவ்வொரு நாடாக ஊராக ஒரு இரவு கூட நிம்மதியாக தூங்க முடியாமல் அலைந்து திரிகிறன். ஓடி தன் ஜீவனை காக்க, தன்னோடு இருக்கிறவர்களை காக்க ஓடி 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 ஒளிந்து கொண்டு இருக்கிறான். நம்மெல்லாம் சொல்றோம், தாவீதை ஆடு மேய்ச்சவனை கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். ஆனால் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவன் பட்ட கஷ்டங்களை, அவன் ராஜாவாவதற்காக கர்த்தர் அவனை உருவாக்கின விதத்தை நாம் மறந்து போகிறோம். நமக்கும் கர்த்தர் உன்னை ராஜாவாக்குவேன், உன்னை அந்த நிலைமையில் கொண்டு போவேன் என்று அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தருடைய தாசர்கள் மூலமாக, இல்லாவது நம் வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் வசனங்கள் மூலமாக
நம்மோடு பேசுகிறார். எனக்கு தான் வாக்குத்தத்தம் கிடைச்சிட்டு என்னை இப்படி செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன், ஆனா என்னையா எனக்கு கஷ்டம், என்னையா என் வாழ்க்கையில துன்பம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குங்களா? இல்லை, அந்த கர்த்தர் குறித்த நாள் வரை நம்ம அந்த பாதையை கடந்து செல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த இடத்தை அதை கடந்து அந்த பாதைகளை, கர்த்தர் நியமித்த பாதைகளை கடந்து சென்றால் மட்டுமே நாம் தாவீதை போல ராஜாவாக அரியணை ஏற முடியும். ஆனால் தைரியமாக கடந்து செல்லுங்கள். நமக்கு முன்மாதிரியாக பல பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஆனால் கலங்காதுங்க, கர்த்தர் சொன்னபடியே செய்வார். பயப்படாதுங்க. ஜெபம் பண்ணலாமா? நன்றியோடு மெய் துதிக்கிறோம் ஐயா. இந்த அருமையான நாளை கூட எங்களை இவ்வாக தந்தீங்களேப்பா. நன்றி நன்றி அப்பா. நாளிலும் கூட காலை முதல் எம்மட்டும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் கிடைக்கப்பட்டபடியா நன்றி தகப்பனே. அதனாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ஐயா. இந்த இரவிலும் கர்த்தாவே அடையாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கருத்துல தருகிறோம் அப்பா. நீர் வாக்குத்தத்தம் கொடுத்தோம், நாங்கள் இன்னும் கஷ்டப்படுறோம், இன்னும் சோர்ந்து போயிருக்கிற கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கருத்துல தருகிறோமப்பா. கர்த்தர் குறித்த காலத்திலே ஏற்ற வேளையிலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுவார். உடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடியாக நீர் மனமாற மனிதன் அல்ல, சொல்லியபடியே தாம் சொல்லியபடியே நிறைவேற்றுவார் என்பது ஆமென். நாங்கள் நிச்சயமாய் நாம் பெறும். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உடைய பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தில் தருகிறோம். இந்த இரவுக்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்கப்பா. தாழ்த்தி தருகிறோம். துதி கனம் வல்லமை எல்லாம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்திற்கும் பரலோகத்தின் தந்தையே. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.